வணக்கம். நான் உங்கள் டிஜி சங்கர். சமீபத்தில் ஒரு விவசாயிகள் தொடர்பான ஒரு செய்தி. முதல் ஸ்பில் மழை முடிந்திருக்கு. இன்னும் வடகிழக்கு பருவமை தீவிரம் அடையவில்லை. இன்னும் நிறைய மழை இருக்குது. முதல் மழையில் தஞ்சை டெல்டா பகுதிகளை விளைவித்த நெல்மணிகளை கொள்முதல் செய்வதற்கு அரசு கொஞ்சம் தாமதம் ஆனது. அது தொடர்பான ஒரு செய்தி. நமது சேனலை தொடர்ந்து பார்க்கின்ற நண்பர்கள் வேண்டுகோள். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது தமிழக விவசாயிகள் விளைவித்த நெல்மணிகளை தமிழக அரசு கொள்முதல் செய்ய கால தாமதம் ஆனதன் காரணமாக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளான விவசாயிகளின் நிலையை பற்றி தான் பார்க்க போறோம். அந்த மழை பெய்ததன் காரணமாக ஈரப்பதம் 17% இருந்ததை 22% உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை வைத்து மத்திய அரசுக்கும் மாநில அரசு கோரிக்கையை வைத்தது. அதை ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசிலிருந்து நிபுணர்கள் அதிகாரிகள் வந்தார்கள். நெல்மணிகளை மூட்டையாக அடுக்கி வைத்திருந்த அந்த கிடங்கில் சென்று அவர்கள் அதுதான் இன்னைக்கு வீடியோவோட முக்கியமான அம்சம். பொதுவாக தமிழக விவசாயிகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் இருக்குன்னா, விவசாயிகள் தனது விவசாய நிலத்திற்கு வேலைக்கு செல்கின்ற பொழுது காலில் செருப்பு அணிந்து செல்ல மாட்டார்கள், வெறுங்காலோடே போவாங்க. அந்த விவசாய நிலத்துல வரப்புல உள்ள எங்குமே அவர்கள் காலணி அணிந்து செல்வதில்லை. ஏனென்றால் உணவளிக்கக்கூடிய அந்த நிலம் கடவுளுக்கு சமமாக பார்ப்பார். முதியோர்கள் அவங்க கூட ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்னா அந்த வயக்காடு வரைய செருப்பை போட்டு அங்க செருப்பை வச்சுட்டு கழனிக்குள்ள போகின்ற பொழுது அவர்கள் கால்நிலையில விழித்து விட்டு தான் கிடைக்கும், வேலைக்கு போவாங்க. அப்படி முன்ன யாராவது தெரியாத வரப்புலையோ வயல்லையோ செருப்போட போயிட்டா அவர்கள் வசைப்பு அடித்திருத்து விடுவார்கள். ஏன்னா அவர்கள் அந்த தொழிலின் மீது அவ்வளவு பயத்தோடும் பக்தியோடும் உணவளிக்கக்கூடிய இந்த நிலத்தை தெய்வமாக கருதுகின்ற வழக்கம் நமது தமிழக விவசாயிகளுக்கு உண்டு. பொதுவாக அனைத்து விவசாயிகளும் உண்டு. தமிழக விவசாயிகளுக்கு மிக மிக அதிகமாக அந்த பழக்கம் என்பது உண்டு. அப்போ இந்த விவசாயிகளோட நிலத்திலேயே காலணியை போட்டுக்கொண்டு நடக்க மாட்டேன், நடக்கக்கூடாது என்று சொல்கின்ற அந்த விவசாயிகள் விளைவித்த நெல்மணி கிடங்கில் இருக்கின்ற பொழுது, கிடங்கில் இருக்கிற நெல்மணியின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்வதற்காக டெல்லியிலிருந்து வந்த அதிகாரிகள் பூட்ஸ் காலை போட்டுக்கொண்டு நெல் மூட்டைகள் மீது ஏறி இருக்கிறார். அதை பார்த்த விவசாயிகளுக்கு நெஞ்சம் படப்படுத்து போய் அதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உந்து சக்தியாக இருந்தாலும் கூட அவர்கள் மௌனம் கத்தார்கள். ஏன்னா ஆய்வுக்கு வந்த அதிகாரி, ஈரப்பதம் சம்பந்தமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரி நமக்கு எதிராக முடிவெடுத்து விட்டால் என்ன செய்வது என்ற அச்சத்துடனேயே பதப்பதைப்புடன் அவர்கள் அதை பார்த்து கொண்டே இருந்தார். வயக்காட்டிலே செருப்பணியாதவர்கள் அந்த வயலிலிருந்து உழுது அறுவடை செய்து கொண்ட அந்த நெல்மணிகளை நெல் கிடங்கில் இருக்கின்ற போது நெல்மணிகள் மீது பூட்ஸ் காலை வைத்து ஏறுகின்ற நிகழ்வு அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. அதில் ஒரு அதிகாரி தமிழக அதிகாரியா இருந்திருக்கிறார். தமிழக அதிகாரியாவது விவசாயிகளோட உணர்வை புரிந்து கொண்டு அவர்களுடைய வருத்தத்தை போக்குகின்ற விதமாக இவர் பூட்ஸ் காலை போட்டு ஏறாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். இவர் சொல்லவும் கிடையாது, இவரும் பூட்ஸ் காலை போட்டு ஏறி இருக்கிறார் என்ற செய்தி செய்தித்தாட்களில் வந்திருக்கிறது. அது ஒரு முக்கிய விடயமாக விவசாயிகள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. விவசாயிகளை பொறுத்தவரையில் அவர்கள் விளைவித்த பொருளுக்கு விலை கிடைப்பதற்காக இன்றல்ல நேற்றில் பல நெடுங்காலமாக போராடி வருகிறார். உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்வதில்லை, அரிசியை கொள்முதல் செய்வதில்லை, காமனா குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னு அது இன்னும் நடக்கல. இருந்தாலும் கூட அந்த விவசாயிகள் தனது தொழிலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். நான் விவசாயி அந்த தொழிலை செய்ய மாட்டேன் என்று யாரும் அந்த விவசாய நிலத்திலிருந்து வெளியேறிவிடவில்லை. நவீன காலத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மகனோ மகளோன்னா அது இந்த விவசாயத்தில் வெளியேறி இருக்கலாம், படித்திருப்பாங்க, படிப்பை ஒட்டி அவருக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் இன்றும் அந்த விவசாய தொழிலை நம்பியிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய குறைகளை கேட்பதற்கோ அவர்களுடைய பலிகளை போக்குவதற்கோ இதுவரையில் எந்த அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் அதனுடைய ஒரு முகம்தான். இந்த நெல்மணிகளை அவங்க வாங்குவதற்காக டெஸ்ட் பண்றதுக்காக பூட்ஸ் கால் போட்டு ஏறினர். நெல்மணிகளை கிடங்களை எப்படி பாதுகாக்கிற என்ற விஷயம் எல்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்காங்க, பாருங்க. அதில் கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன, விவசாயிகளோட குணநலம் என்ன? விவசாயிகள் தான் விளைவித்த பொருளுக்கு விலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வார்? அவர்களுடைய அழுகைக்கும் அவர்களுடைய போராட்டத்திற்கும் அவர்களுடைய வருத்தத்திற்கும் அளவே இல்லாமல் முடிவே இல்லாமல் இருந்திருக்கிறது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தக்காளி விளைவித்த பொருளுக்கான விலை கிடைக்கல என்று சொல்லி அது மாதிரி வெங்காயம் சில பல்வேறு
தான் விளைவித்த பொருட்களை எல்லாம் சாலையில் போட்டு அதை உடைத்து அரசாங்கத்துக்கு தனது அதிருப்தியை ஒரு சில விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் பெரும்பான்மையான விவசாயிகள் அப்படி நினைப்பதில்லை. அரசாங்கத்துக்கு தனது கோபத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சில விவசாயிகள் அப்படி செய்வார். ஆனால் பெரும்பான்மையான விவசாயிகள் திரும்ப மார்க்கெட்டுக்கே போட்டு அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தக்காளி வெங்காயம் தான் விளைவித்த பொருட்களை இலவசமா கொடுத்துட்டு வந்துருவாங்க. தனக்கு விலை கிடைக்கலன்னா அது இலவசமாவே கொடுத்துட்டு வந்ததுதான் கடந்த கால வரலாறு. ஒரு சில விவசாயிகள் என்ன செய்வாங்கன்னா இந்த பொருட்களை நெல்லோ தக்காளி மீண்டும் அதே நிலத்துக்கு கொண்டு வந்து அதே நிலத்தில் கொட்டி உழுது திரும்பும் அதே விவசாயத்தை செய்வாங்க. ஏன்னா அவர்கள் ரோட்ல கொட்டி நாசம் பண்ணி ஒரு காலம் அந்த விவசாயி விரும்ப மாட்டாங்க. அதே மண் கொடுத்த அந்த விவசாய நிலத்திலேயே அதே நெல்லையோ தக்காளியோ வெங்காயத்தையோ எதையோ அரசாங்கம் குறைந்த கட்டுப்படியாக அதை விலைக்கு வாங்குகின்ற பொழுது அது இலவசமாக கொடுத்துருவாங்க. இல்ல அதே நிலத்தில் போட்டு மீண்டும் உழுது விடுவார்கள். இதுதான் விவசாயிகள் குணமாக இருக்கிறது. இதுதான் விவசாயிகளோட பண்பாக இருக்கிறது. ஆனா நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு விவசாயிகளுடைய வழி தெரியாது, அவர்களுடைய வேதனை தெரியாது. உழுது பயிர்களை விளைவித்து உணவுப் பொருளாக மாற்றி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து அதை விற்கின்ற வரையில் அவர்கள் படுகின்ற பாட்டை நம்மெல்லாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக 200 ஆண்டுகளுக்கு நகரப்புறத்தில் இப்பொழுது வாழ்ந்தாலும் கூட நாமும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்திருப்போம். ஆனா இன்று விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்திருந்தாலும் கூட நகர்ப்புறத்தில் வந்து படித்து பல்வேறு தொழிலுக்கு வந்த பிறகு நாம் விவசாயத்தை மறந்து விட்டோம். விவசாயம் செய்கின்ற விவசாயிகளை மறந்து விட்டோம். நாம் உண்ணுகின்ற உணவு இன்றும் அரிசி தான். அந்த இந்திய கலாச்சாரம் தமிழக கலாச்சாரம் இன்னும் அந்த உணவு பழக்கத்தை நாம் மாறவில்லை. அரிசி பருப்புகள் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் நாம் அன்றாட உண்ணுகின்ற உணவுகள் அந்த உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளுக்கு நாம் அவருடைய வலியை போக்குவதற்கு என்ன செய்யும், அவருடைய வேதனை போக்குவதற்கு நாம் ஏதாவது செய்திருக்கிறோமா? அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை அந்த அரசாங்கம் இதுவரை செய்யவில்லை, செய்ய முயற்சிக்கவில்லை. விளைவித்த நெல்லையே கொண்டு வந்து கிடங்கில் கொடுத்து அரசு வாங்குவதற்கு தயங்குகின்ற, வாங்க முடியாது என்று மறைமுக சொல்லுகின்ற ஏற்பாடாக இருக்கின்ற இந்த சூழலில் விவசாயிகளின் எதிர்காலம் என்னவாக, விவசாயிகளை பற்றி புரிதல் நமக்கு என்னவாக இருக்கிறது? விவசாயிகளின் வலியும் வேதனையும் நாம் என்று தீர்க்க போகிறோம்? அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு அவருடைய வேதனைகளுக்கு அவர்களே போராடி தீர்த்து கொள்ள முடியுமா? அவர்கள் விளைவித்த உணவுப் பொருளை நாம் உண்கின்ற நமக்கும் அவர்கள் தொடர்பு இல்லையா? தொடர்பு இருக்கிறது. அவர்களுடைய வலியை நாம் போக்க வேண்டியிருக்கு, வேதனையை நாம் போக்க வேண்டியிருக்கு என்பதை சொல்லுகின்ற காணொலி இது. தினமணி பத்திரிகையில் வந்திருக்க செய்தியை தான் நான் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாருங்க. விவசாயிகளின் வலியும் வேதனையும் தீர்க்க போகிறோமா இல்லையா? அந்த கட்டுரையோட தலைப்பை நெஞ்சு பொறுக்குதில்லையே என்பதுதான் தலைப்பு. தினமணி பத்திரிகையில் வந்திருக்கிற தலைப்பின் கீழ் வந்திருக்கிற ஒரு ஆர்டிகல் தான் இப்போ உங்களுக்கு காணொலியாக கொடுத்திருக்கேன். சொல்லுங்க, என்ன செய்யலாம், என்ன செய்ய போகின்றோம்? உணவுப் பொருட்கள் மீதான நமது அக்கறை என்ன? விவசாயிகள் மீதான நமது அக்கறை என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் DJ சங்கர். நன்றி, வணக்கம்.